ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்றதுனால வந்து நம்ம முட்டி, கை, கால் இதெல்லாம் வந்து வலியெல்லாம் வந்து வராமல் இருக்கும். இந்த முட்டியோட ஜவ்வெல்லாம் வந்து போயிருந்தாலும் இது சாப்பிட்டோம்னா கண்டினியூஸாக அந்த ஜவ்வெல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு கழுவிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ தோலெல்லாம் உரிச்சியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதுதான் தேவைப்படும் இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் சூடு ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம் இது போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சது, ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த தக்காளி ஃப்ரை ஆகும்போதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூளில் வந்து வெந்தயம், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தனியா, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இருக்கும். அதனால இது மிக்சடு தான் நான் யூஸ் பண்ணுறது. தனித்தனியாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மிளகாத்தூள். இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு நம்ம கிண்டிடலாம். இப்போ இது நல்லா மேஷ் ஆகி நல்லா இதாகிடுச்சு. இப்போ போட்டுடலாம் நம்ம சேப்பக்கிழங்கு. இது போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இந்த மசாலா வந்து நல்லா அந்த சேப்பக்கிழங்குல இறங்குறதுக்காக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ். இந்த மாதிரியே நல்லா கிண்டி விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றியாச்சு. புளி தண்ணியை ஊற்றி நல்லா இது கொதித்து நல்லா சுண்டி குழம்பு வந்து நல்லா திக்னஸாக ஆகி வரும். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு குழம்புக்கு இன்னும் தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றினாலும் அந்த குழம்பு வந்து திக்னஸ் ஆகிடும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைன்னா மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு தேவைனாலும் போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணும் குழம்பு. பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வரும். எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சுண்டி வருது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், குழம்பு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சேப்பக்கிழங்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த முட்டியில் இருக்கிற ஜவ்வெல்லாம் வந்து போயிருந்தாலும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா முட்டி வலி இதில் ஜவ்வெல்லாம் சரியாயிடும். கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா இதெல்லாம் இந்த கிழங்கு வகையெல்லாம் ரொம்ப நல்லது தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.